இசை, குழந்தை இல்லவே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த குழந்தை தான் வர்ஷினியோட வயித்துல வளருது இல்ல? ஐயோ ராகவ், நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. என்னால அந்த கிட்ட தினம் தினம் பொய்யா நடிக்க முடியல. புரியுதா உங்களுக்கு? அக்கா, இதே நிலைமை தானக்கா எனக்கும். ஆனா நாம இப்போ பொறுமையா இருக்க வேண்டிய நேரம்க்கா. நீ உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் சொல்லிடாதக்கா. இல்ல வர்ஷினி, நீங்க யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எனக்கு நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா போதும். இனி ஒரு நிமிஷம் கூட அத்தை என்னால ஏமாத்த முடியாது. நாளைக்கு எல்லார் முன்னாடியும் நான் உண்மையை சொல்லதான் போறேன். இசை, அப்ப நீ உன் முடிவை மாத்திக்க போறது அப்படித்தானே? ஆமா ராகவ், என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. இதுக்கு மேல என்ன யாருமே கம்பல் பண்ணாதீங்க. ஏய், என்ன இசை? நான் ராகவ் அக்கா, நாங்க ஒரு நாளும் உன்னை கம்பல் பண்ண மாட்டோம்க்கா. எங்களுக்காக நீ பட்ட கஷ்டம்லாம் போதும். நீ உண்மையை சொல்ல போறனா அதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும்க்கா. நீ பாத்துக்கோ. ராகவ், வாங்க போலாம். அப்ப இதுதான் சங்கதியா? அப்போ இசையோட கொடி நாளைக்கு இந்த வீட்ல இறங்க போகுதா? ஐயோ, இந்த விஷயத்த உடனே ஸ்டேஜ் கிட்ட சொல்லணுமே.